சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய சில தகவல்கள் பார்க்கலாம். வங்காள காங்கிரஸ் கமிட்டி தலைவர் உட்பட்ட அனைத்து பதவிகளில் இருந்தும் ஆகஸ்ட் 1939 இந்திய தேசிய காங்கிரஸால் விடுவிக்கப்பட்ட போஸ் தனக்கு ஆதரவு திரட்டி இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலானார். இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 1940 ஜூலை 3 அன்று கைது செய்யப்பட்ட அவர் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டார். மேற்கொண்டு ஐரோப்பாவில் தொடர்ந்து நடந்த போரில் ஜெர்மனியே வெல்லும் என்று போஸ் நம்பினார். அவர் அச்சு நாடுகளோடு கைகோர்ப்பதன் மூலம் இந்தியா சுதந்திரம் பெற முடியும் என்ற சிந்தனையை வளர்த்தெடுத்தார். கல்கத்தாவிலிருந்து 1941 ஜனவரி 16-17 நள்ளிரவில் தப்பிய அவர் காபூல் மற்றும் சோவியத் நாடு வழியாக ஒரு இத்தாலிய கடவுச்சீட்டை கொண்டு மார்ச் மாதத்தின் கடைசியில் பெர்லின் சென்று சேர்ந்தார். அங்கு ஹிட்லரையும் கோயபல்ஸையும் சந்தித்தார். இரு நாசிச தலைவர்களும் பெரிதாக இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கவில்லை என்றாலும் ஆசாத் ஹிந்த் ரேடியோவை உருவாக்க அனுமதி வழங்கினர். ஹிட்லரையும் அவருக்கு நெருக்கமான அரசியல் தலைவர்களையும் சந்தித்த போதும் போஸால் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியவில்லை. போரில் ஜெர்மனிக்கு ஏற்பட்ட பின்னடைவை அடுத்து போஸ் 1943 ஜூலையில் சிங்கப்பூர் சென்று சேர்ந்தார்.